காட்டுல ஒரு அமைதியான மூலையில மீனுன்னு ஒரு குருவி வாழ்ந்துட்டு வந்தது. மீனும் அவ்வளவு சிறுசா இருந்தாலும் அதோட மனசு ரொம்ப பெருசா இருந்தது. மத்த பறவைங்க எல்லாம் அவங்களோட வீட பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மீனுக்குருவி மட்டும் அதோட பட்டாணி வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. வெயிலும் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மீனுக்குருவி பட்டாணி செடிக்கு எல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தது. அப்ப அங்க அம்முக்குருவி வந்தது. அட மீனு, இந்த சுட்டெரிக்கும் வெயில்ல ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? வா, நம்மளும் நதிக்கு பக்கத்துல இருக்க கொய்யா மரத்துக்கு போய் பழங்களை எல்லார் கூடவும் சேர்ந்து சாப்பிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் அம்மோ. பாரு, இந்த செடிக்கு எல்லாம் தாகம் எடுக்குது. நான் இதை கவனிக்கலனா குளிர்காலத்துல செடியெல்லாம் காஞ்சு போயிடும். நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு புது பட்டாணியை எல்லாம் பறிச்சுக்கிட்டு வரேன். மீனு, நீ ஒரு பைத்தியம். நீ உன்னோட பட்டாணிய எல்லா பறவைகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்புறம் உனக்குன்னு என்ன இருக்கும்? டூட்டு அண்ணா, ஷேர் பண்றதுல ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். அம்முக்குருவி, கிக்கோ கிளியோட குட்டிங்க இந்த பட்டாணிய சாப்பிடும் போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் இந்த பட்டாணியை விட ரொம்ப இனிப்பா இருக்கும். அப்ப கிக்கோ கிளி அதோட மனைவியும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அங்க எல்லா பறவைகளோட சத்தமும் நிறைஞ்சு இருந்தது. சாயந்தர நேரத்துல திடீர்னு வானத்துல ஒரு கழுகு பறந்துட்டு இருக்க நிழல் தரையில விழுந்தது. அது அடிபட்டு இருக்கிற மாயாஜல நரிய துரத்திக்கிட்டு இருந்தது. நரியோட உடம்புல இருந்து தங்க நிறமா ஒரு ஒளி வீசிக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த நரியும் ரொம்ப பலவீனமா இருந்தது. யாராவது இந்த கழுகு கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க, அது என்ன கொல்ல வருது. இன்னைக்கு கண்டிப்பா உன்னோட மந்திர சக்தி எல்லாம் எனக்கு கிடைக்க போகுது. ஓடு ஓடு, எங்க போனாலும் உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். நரியும் பதட்டத்தோட ஓடி வந்து மீனுக்குருவியோட பட்டாணி வயல்ல அடர்ந்த செடிகளுக்கு நடுவுல ஒளிஞ்சுக்கிட்டது. மில்லி கழுகும் வானத்துல அந்த இடத்தையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தது. கிக்கோ, டூட்டு அண்ணா, சீக்கிரம் பாருங்க, அந்த கொடூரமான மில்லி கழுகு அந்த அடிப்பட்ட நரிய கொன்னுடும். அதுக்குள்ள நம்ம எதுனா செய்யணும். ஆனா மீனு, அந்த கழுகு நம்மள ஒரே நிமிஷத்துல கொண்டு சாப்பிடணும். இல்ல, நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அத தாக்குனா அது பயந்து ஓடிடும். டூட்டு அண்ணா, நீங்க உங்களோட மொத்த சொந்தக்காரங்களையும் எல்லாம் கூப்பிடுங்க. நானும் அம்முக்குருவியும் கல்ல வச்சு அந்த மில்லி கழுக தாக்குறோம். ஒரு பெரிய போராட்டம் தொடங்கிச்சு. டூட்டு காக்கா சத்தமா காட்டுல இருக்க எல்லா மொத்த காக்காவையும் கூப்பிட்டது. நூத்துக்கணக்கான காக்கா எல்லாம் அந்த மில்லி கழுக தாக்குனாங்க. மில்லி கழுகும் பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போனது. மில்லி கழுகு போனதுக்கு அப்புறம் மீனுக்குருவி வேகமா நரிக்கு பக்கத்துல போனது. நரியோட கால்ல இருந்து ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருந்தது. பயப்படாதீங்க நரியக்கா, நீங்க இப்ப பாதுகாப்பா தான் இருக்கீங்க. கிக்கோ கிளி, நீ கொஞ்சம் அந்த கசப்பான வேப்பிலையை எடுத்துக்கிட்டு வா. நம்ம குருவி, நீ போயிட்டு தண்ணி கொண்டு வா. அடுத்த 10 நாளா மீனுக்குருவி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது. நரியோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டது. மீனுக்குருவி தரையில தூக்கிக்கிட்டு நரிய அதோட சாஃப்டான பெட்ல தூங்க வச்சது. மீனுக்குருவி, நீ சைஸ்ல சின்னதா இருந்தாலும் உன்னோட மனசு வானத்தை போல பெருசு. நான் பறவைங்க எல்லாம் சுயநலவாதிங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது தப்புன்னு நீ எனக்கு புரிய வச்சுட்ட. நரியக்கா, உதவி செய்யறதுக்கு பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்ல. மனசுல இரக்கம் இருந்தா மட்டும் போதும். நரியும் முழுசா குணமானது. அதோட வாலை ஆட்டினது. அப்ப காட்டுல ஒரு பிரகாசமான பட்டாணி மாதிரி மேகம் தோன்றுச்சு. மீனுக்குருவி, இது என்னோட சக்தியில ஒரு பாதி. இது மகா பட்டாணி. உனக்கு எப்ப எல்லாம் வாழ்வோ சாவோன்னு போராடுறியோ, எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நீ நினைக்கிறியோ, அப்ப இத மண்ணுல புதைச்சு வை. ஞாபகம் வச்சுக்கோ, இது நீ சொல்றதையும் உன்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத மட்டும்தான் கேட்கும். அப்படியே ஒரு மாசம் கடந்து போனது. திடீர்னு ஒரு நாள் நைட்டு காட்டுல இருக்க பகுதியில காத்தோட திசை மாறினது. கருப்பான மேகங்கள் எல்லாம் சூரியனை மூடினது. உலகமே அழிய போற மாதிரி அவ்வளோ பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சது. மீனு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. என்னோட வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. என்னோட பொண்டாட்டியும் குழந்தைங்களும் மர பொந்துல மாட்டிக்கிட்டே இருக்காங்க. மழை தண்ணியும் மேல ஏறிக்கிட்டே இருக்கு. அச்சச்சோ மீனு, உன்னோட வயல் எல்லாம் மழை தண்ணியில அடிச்சுக்கிட்டு போகுது. ஒரு இலை கூட மிஞ்சல. நம்ம இப்ப எங்க தங்குறது? நம்ம எல்லாரும் தண்ணில முழுகி சாகதான் போறோம். காட்டை சுத்தி ஒரே அலறல் சத்தமா கேட்டுக்கிட்டே இருந்தது. வயசான பறவைகளும் குட்டி பறவைகளும்
தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. மீனுக்குருவியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதுகிட்ட ஒரு தானியம் கூட மிஞ்சல. அதோட வீடும் உடைஞ்சு போச்சு. எல்லாரும் தைரியமா இருங்க. டூட்டு அண்ணா எல்லாரையும் இந்த மேடான இடத்துக்கு கூப்பிடுங்க. எல்லா பறவைகளும் மேடான இடத்துல கூடி இருந்தாங்க. எல்லார் கண்லயும் மரண பயம் தெரிஞ்சது. அப்பதான் மீனுக்குருவிக்கு அந்த மந்திர நரி கொடுத்த மந்திர பட்டாணி ஞாபகம் வந்தது. மீனுக்குருவி மண்ணை தோண்டி அந்த பட்டாணிய போட்டு சத்தமா பேச ஆரம்பிச்சது. ஓ, மந்திர பட்டாணியே, என்னோட காட்டு பறவைங்களை எல்லாம் காப்பாத்து. திடீர்னு பூமி நடுங்க தொடங்குச்சு. மழை துளி காத்துல அப்படியே நின்னது. அப்ப மண்ல இருந்து பிரம்மாண்டமான செடி வளர்ந்தது. அது எவ்வளவு வேகமா வளர்ந்துச்சுன்னா கண் இமைக்கிறதுக்குள்ள பிரம்மாண்டமான மாளிகையா மாறுச்சு. அது பார்க்க ஆயிரக்கணக்கான பட்டாணியால செஞ்ச மாதிரி இருந்தது. பாருங்க, அந்த கதவு திறக்குது. மீனுக்குருவி பயப்படாத. உன்னோட கருணை தான் எனக்கு உயிர் கொடுத்திருக்கு. உன்னோட இதயத்துல மத்தவங்களுக்கு அன்பு இருக்கிற வரைக்கும் என்னோட சுவர் மேல இடியும் விழுந்தாலும் ஒன்னும் ஆகாது. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னோட வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வா. இந்த வீட்டுக்குள்ள இருந்தா உங்களுக்கு எந்த கெட்டதும் நடக்காது. ஓ, மந்திர மாளிகையே, உங்களால நான் பேசுறதே கேட்க முடியுதா? உங்களோட செவர்ல ஒரு வித்தியாசமான அமைதி கிடைக்குது. எங்களுக்கு எங்களோட காட்டை திரும்ப செழிப்பா மாத்த எங்களுக்கு உதவி செய். அந்த மந்திர பட்டாணி மாளிகையில போன உடனே கதகதப்பா இருந்தது. உள்ள இருந்த சுவர் எல்லாம் சாஃப்டா இருந்தது. மீனுக்குருவி, வெளியே எவ்வளவு குளிர் காத்து வீசுது. யாரும் யோசிக்கவே முடியாத அளவுக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த பட்டாணி மாளிகைக்குள்ள நல்லா போர்வை போத்துன மாதிரி கதகதப்பா இருக்கு. புறாக்கா, இது ஒரு அன்பான சுயநலமில்லாத மாளிகை. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு புயலும் உள்ள வர முடியாது. நீங்க உங்களோட குட்டிங்க கூட பாதுகாப்பா இந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம். இதுக்கப்புறம் உங்களோட பயத்தை விட்டுடுங்க. வாவ், இங்க டேபிளுக்கு மேல பழங்களா வச்சிருக்காங்க. இது உண்மையாலே சொர்க்கம் தான். மாளிகைக்கு வெளியே திடீர்னு பட்டாணி செடிகள் செழிப்பா வளர்ந்து இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட ஒற்றுமைக்கு கிடைச்ச பலன். டூட்டு அண்ணா, நீங்க போயிட்டு வெளியே மாட்டிக்கிட்டு இருக்க பறவைங்களை எல்லாம் இங்க கூட்டிக்கிட்டு வாங்க. இன்னைக்கு எந்த ஒரு பறவையும் பசியோட வீடு இல்லாம இருக்க கூடாது. நைட்டு ஃபுல்லா புயல் அடிச்சது. ஆனா பட்டாணி மாளிகையில எல்லாம் திருவிழா போல உள்ள சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் மீனுக்குருவிய புகழ்ந்து பாராட்டிட்டு இருந்தாங்க. மீனுக்குருவி, நான் மத்தவங்களுக்கு உதவி செய்யறத முட்டாள்தனம்னு சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு நீ மட்டும் அந்த நரிய காப்பாத்தாம இருந்திருந்தா நம்ம இன்னைக்கு எல்லாரும் இந்த மழை தண்ணியில மூழ்கி இறந்து போயிருப்போம். டூட்டு அண்ணா, நல்ல காரியம் எப்பவும் வீண் போகாது. இதுக்கப்புறம் இருந்து இந்த மந்திர மாளிகை நம்ம எல்லாருக்கும் சொந்தம். மீனுக்குருவி, நீ எப்பவும் மத்தவங்களுக்கு உதவி செஞ்ச, அதனாலதான் இன்னைக்கு இயற்கை உனக்கு உதவி செஞ்சது. தனி மனுஷனோட சந்தோஷம்ன்றது உண்மையான சந்தோஷம் இல்லாம குருவி. எது ஒன்னா சேர்ந்து பகிர்ந்துக்கிறாங்களோ அதுதான் உண்மையான சந்தோஷம். மறுநாள் காலையில ஆனதும் மழை நின்னது. ஒட்டுமொத்த காடும் அழிஞ்சு போயிருந்தது. ஆனா மீனுக்குருவியோட அந்த மந்திர பட்டாணி மாளிகையும் பட்டாணி வயலும் இன்னும் அங்கேயே இருந்தது. ஒருத்தரும் அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு மந்திர பாதுகாப்பான வீடை கட்டணும்னு மீனுக்குருவி அந்த மந்திர விதைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த காடே பட்டாணி காடுன்னு பேர் வந்தது. அங்க அன்பும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பரவி இருந்தது. Please subscribe.